வெல்கம் டு பணியம் வைப்பம். இந்த வீடியோல ரயில்வேயோட கான்ஸ்டபிள் எக்ஸாம் 2025 போயிட்டு இருக்கு. சில பேர் எக்ஸாம் கொடுத்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. யாரெல்லாம் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ இந்த வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா 2nd March 2025 இதான் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம் ஆஃப் கான்ஸ்டபிள். அந்த எக்ஸாம்ல கொஸ்டின் எப்படி கேட்டாங்க, எந்த சப்ஜெக்ட்ல எவ்வளவு கொஸ்டின் கேட்டாங்க, எதுக்கு ப்ரையாரிட்டி, என்னோட எக்ஸாம் டேட்டுக்கு 4 இருக்கு, பட் எந்த இதுல வந்து எந்த சப்ஜெக்ட் நான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், அது மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு கிளாரிட்டியா புரியும். இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ் கொஸ்டின். மொத்தமா டோட்டலா வந்து 50 கொஸ்டின்ஸ் வந்து ஜெனரல் அவேர்னஸ் கேட்பாங்க. இதுல என்னன்னா 2nd March ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின். இதுல ஒவ்வொரு கொஸ்டினையும் வந்து டீட்டெயிலா பார்க்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இது கொஸ்டின் ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. பட் என்ன லேர்ன் பண்ணிக்கலாம், எந்த சப்ஜெக்ட்ல கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்கறாங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த முதல் கொஸ்டின் பாருங்களேன், ஆர்டிகல் 12-35 என்ன பார்ட் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப என்ன பாலிட்டில இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்காங்க. எல்லா எக்ஸாம்லயும் பாலிட்டியில ஃபண்டமெண்டலா கேட்கறதா ஆர்டிகல் 1ல இருந்து ஆர்டிகல் 51A வரைக்கும் நல்லா லேர்ன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுல தான் வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜியோகிராஃபில இருந்து ஒரு கொஸ்டின். அடுத்து பார்த்தோம்னா திங்கோர் ஃபெஸ்டிவல். அப்ப என்ன ஸ்ட்ராட்டஜிக்கு இருந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். அடுத்து பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர் ரிலேட்டடா, அப்ப எக்கானமி ரிலேட்டடா ஒரு கொஸ்டின்ஸ். அடுத்து வைஸ் பிரசிடன்ட் அகைன் பாலிட்டி. அடுத்து நதுலா பாஸ் பத்தி கேட்டிருக்காங்க. அப்ப ஜியோகிராஃபி கொஸ்டின். அடுத்து 5 இயர் பிளான் எக்கானமிக் கொஸ்டின். அடுத்து இந்தியா ஆஸ்திரேலியாவோட ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் சொல்றாங்க. அப்ப கரண்ட் அஃபேர்ல பர்டிகுலரா வந்து டிஃபென்ஸ்ல இருந்து வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்து சுப்ரீம் கோர்ட்டோட வந்து ஜட்மெண்ட் ரிட்டையர் அப்படின்னு பார்த்தோம்னா பாலிட்டி கொஞ்சம் ரொம்பவே வந்து டஃப்பான கொஸ்டின். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து தனி ஒரு சாப்டர், அதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்து எலிஃபென்டா ஃபெஸ்டிவல் ஸ்ட்ராட்டஜில இருந்து கொஸ்டின். அடுத்து மால்வா பிளாட்டோ அப்படின்னு பார்த்தோம்னா ஜியோகிராஃபில இருந்து கொஸ்டின். ஜெகநாத் பூரி ரிலேட்டட் டு அப்படின்னு கேட்கறாங்க. இதெல்லாமே என்ன ஸ்ட்ராட்டஜிக்கோட வந்து பார்ட் ஆஃப் த கொஸ்டின். அடுத்து ஆர்டிகல் கேட்கறாங்க. அடுத்து ஸ்வர்தான் சிங் கமிட்டி பத்தி சொல்றாங்க. எல்லாமே பாலிட்டி. இப்ப இதுல இருக்கிற கொஸ்டின் வச்சு நம்ம என்ன சொல்லணும், பாலிட்டில வந்து நிறைய கொஸ்டின் கேட்கறாங்க, ஜியோகிராஃபில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுவும் ஜியோகிராஃபில பிசிக்கல் ஜியோகிராஃபி தான் வந்து கொஸ்டின். ஏன்னா நதுலா பாஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிசிக்கல் ஜியோகிராஃபியான கொஸ்டின். அடுத்து ஸ்ட்ராட்டஜிக்கல இருந்து வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து எக்கானமில இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப என்னன்னா நீங்க இந்த மாதிரி சாப்டர்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். எக்கானமிலே பாத்தீங்கன்னா பிளானிங் கமிஷன் 5 இயர் பிளான் இந்த மாதிரிலாம் கேட்கறாங்க. சோ அப்ப என்னன்னா அது ரிலேட்டடா நீங்க ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணணும்னு அர்த்தம். சோ அதே மாதிரி வந்து சில விட்டு போன கொஸ்டின் இந்த இடத்துல அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நீ ஒரு வாட்டி ஞாபகத்துல வச்சுக்கேன். அடுத்து பார்த்தா 2nd March செகண்ட் ஷிஃப்ட்ல பார்த்தோம்னா டெம்பரேச்சர் எஸ்ஐ யூனிட். அப்ப என்ன சயின்ஸ்ல இருந்து வந்து பெருசா கொஸ்டின் வந்து கான்ஸ்டன்ட் கேட்க மாட்டாங்க. ஒரு 1 or 2 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த பேட்டர்ல வந்து இங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க செகண்ட் ஷிஃப்ட்ல. அடுத்து 9th ஷெட்யூல் எப்ப அமெண்ட்மெண்ட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பென்சா ரிவரை வந்து எது கட் பண்ணும், எந்த ரிவர் வந்து கட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அடுத்து ஹிஸ்டரியில இந்த நானா சாஹிப்போட கமெண்டர் ஹிஸ்டரி அப்படின்னு பார்த்தோம்னா மாடர்ன் ஹிஸ்டரி இருந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க. 1857 வந்து சம்பந்தப்பட்ட அந்த ரிவல்ட் சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின். அடுத்து உத்தரயான் ஃபெஸ்டிவல் அப்படின்னு வந்தாவே எல்லாமே வந்து ஸ்ட்ராட்டஜிக்கான வந்து கொஸ்டின். அடுத்து விட்டமின் சியோட ஆசிட் கேட்டிருக்காங்க. இது என்னன்னா பயாலஜில வந்து பர்டிகுலரா நியூட்ரியன் டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்து ஒரு ஹிஸ்டரி கொஸ்டின். விவேகானந்தாவை வந்து சிகாகோ கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணிருப்பாங்க. அதுக்கான இயர் கேட்டிருந்தாங்க 1893. அடுத்து சயின்ஸ்ல வந்து கரண்ட் அஃபேர் பேஸ்ட் வந்து கொஸ்டின். வேக்ஸ் ரிலேட்டட் ஒரு கொஸ்டின். அடுத்த 10th ஷெட்யூல் எந்த அமெண்ட்மெண்ட் கீழே கொண்டு வந்தாங்க, பாலிட்டி ரிலேட்டட், ஆர்பிஐயோட ரிப்பேர். இதெல்லாம் வந்து எக்கானமில வந்து கரண்ட் அஃபேர் பேஸ்ட் கொஸ்டின். எக்கானமில கரண்ட் அஃபேர் வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டா கேட்பாங்க. ஏதாவது பாயிண்ட் டேட் அந்த மாதிரி ஒரு கேட்பாங்க. அது வந்து கொஞ்சம் டஃபா தெரியும். அந்த மாதிரி ஒரு கொஸ்டின். அடுத்து 51st வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு கேட்டாங்க. ஒன்ஸ் வந்துன்னா டிஒஎச் சந்திரசூட் போனதுக்கு அப்புறம் சஞ்சீவ் கண்ணா வந்திருப்பாரு. அது ரிலேட்டடா ஒரு கொஸ்டின். அடுத்து குப்தா எம்பையர்ல அசோகோட கேபிட்டல் பாட்டலிபுத்ரா ஹிஸ்டரி, அதுவும் ஏன்ஷியன் ஹிஸ்டரி இருந்து வந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க. அடுத்து ரைடோட வந்து பிராட் கேஜோட லென்த் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு தண்டவாளம் இருக்குன்னா அந்த தண்டவாளத்து நடுவில் இருக்கு பாத்தீங்களா, இதான் வந்து கேட்ச்னு சொல்லுவாங்க. இதோட சைஸ் வந்து கேட்டிருக்காங்க 12.8. இதெல்லாமே என்ன அப்படின்னா ஒரு கண்டஃபன் சொல்ல முடியாது. ரயில்வே ரிலேட்டடா கேட்கறனால ரயில்வே வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இது செகண்ட் ஷிஃப்ட்ல கேட்டது. அடுத்து வந்து செகண்ட் ஷிஃப்ட்ல சில கொஸ்டின்ஸ் வந்து விட்டு போன இடத்துல கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு நீ வந்து என்ன கேட்டிருக்கான்னு பாத்துக்கலாம். அடுத்து வந்து தேர்ட் ஷிஃப்ட்ல இதே மாதிரி பேட்டர்ன் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. முதல் கொஸ்டின் பாக்கெட் விட்டோ ரொம்பவே டஃப்பான கொஸ்டின் இன் பாலிட்டின்னு எடுத்திருக்காங்க. செகண்ட் பார்த்தா சிக்கிசத்தோட தேர்ட் குரு. அப்ப என்ன மெடிவல் இந்தியால இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்து உக்ரைன் வந்து எந்த மாசம் வந்து அக்ரிமெண்ட்டுக்கு வந்து உள்ள வந்தாங்க, இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர் பேஸ்ட் கொஸ்டின். அடுத்து வேதிக் சிவிலைசேஷன் ஏன்ஷியன் இந்தியால ரிலேட்டடான கொஸ்டின். கோல்ட் ரெபலியன் அப்படின்னாவே மாடர்ன் இந்தியா ரிலேட்டடான கொஸ்டின். சந்திரகுப்தா மௌரியா அப்ப ஏன்ஷியன் இந்தியால இருந்து ஒரு கொஸ்டின். அடுத்து வந்து மான்சூன், அதாவது ஒரு மான்சூன் வருதுன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் வருதுன்னா எந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்து தொடும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேரளம். இதுமே என்ன அப்படின்னா ஜியோகிராஃபி பேஸ்ட் வந்து கொஸ்டின். அடுத்து ஏர்ஃபோர்ஸ் பேரடே வந்து எங்க நடந்துச்சு, கரண்ட் அஃபேர் பேஸ்ட் வந்து ஒரு கொஸ்டின். அதுவும் 2023 எங்க நடந்துன்னு கேட்டிருக்காங்க கரண்ட் அஃபேர். அடுத்து வந்து அசாத் இந்து வந்து ஃபௌஜ் வந்து யார் ஹெட் பண்ணான்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் என்னன்னா மாடர்ன் இந்தியா பேஸ்டான கொஸ்டின்.
தேர்ட் ஷெட்யூல் எது ரிலேட்டட் அந்த பாலிட்டி ரிலேட்டட் கொஸ்டின். அடுத்து எஜுகேஷன் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, இது வந்து கரண்ட் அஃபேர் பேஸ்ட் கொஸ்டின். என்னன்னா இது எதுக்கு நான் சொல்றேன், ஒவ்வொன்றையும் எடுத்து நான் சொல்றதுக்கான என்ன சாப்டர் என்ன கொஸ்டின் சொல்றதுக்கான ரீசன் வந்து கான்ஸ்டபிள் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு அதிகமானது நீங்க எதை ப்ரிப்பேர் பண்ணணும் சப்ஜெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிட்டி நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணும். நிறைய வந்து டாபிக்ஸ் இருக்கும், எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணணும். இது பர்டிகுலரா ஆர்டிகல் 1ல இருந்து ஆர்டிகல் 51A வரைக்கும் நீங்க கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணணும். இது வந்து இந்த ஷெடியூல் இந்த மாதிரிலாம் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கேன், கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா இது வந்து பாலிட்டியம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்டரியில வந்து நல்லாவே கொஸ்டின் கேட்கறாங்க, சும்மா மேலோட்டமா வந்து பாத்துக்கேன். மூணாவது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா ஜியாகிரபில இருந்து கொஸ்டின். ஜியாகிரபில முக்கியமா வந்து பிசிக்கல் ஜியாகிரபில இருந்து அதிகமான கொஸ்டின் கேட்கறாங்க. ஃபோர்த்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா எக்கானமி. ஸோ எக்கானமி பொறுத்தளவுக்கு வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டாண்டர்டா வந்து இந்த பிளானிங் கமிஷன்ஸ் நித்தி ஆயோக் இந்த மாதிரி கேட்கறாங்க. நிறைய கொஸ்டின்ஸ் என்னன்னா இந்த ஆர்பிஐயோட வந்து ரெப்போ ரேட் இந்த மாதிரி கேட்கறனால கரண்ட் அஃபேர் பேஸ்ட் கொஸ்டினுமே அட்டாச் ஆகுது. அடுத்த சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ராட்டஜிக்கில வந்து நல்லாவே கவனம் கொடுங்க. ஸ்ட்ராட்டஜிக்கில பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் ரிலேட்டட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்க, அதுல இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க. ஆனா ஸ்ட்ராட்டஜிக்கில் இன்னொரு டாபிக் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன சொல்றாங்க, சென்சஸ் சொல்லுவாங்க. எஸ்எஸ்சி எக்ஸாம்ல சென்சஸ் ரிலேட்டடா கேட்பாங்க, பட் ரயில்வேல கான்ஸ்டபிள் வந்து சென்சஸ் கேட்கல. இது கொஞ்சம் கவனமா வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்த டாபிக் பார்த்தா கரண்ட் அஃபேர். கரண்ட் அஃபேர் எங்க இருந்து கேட்கறாங்க, எதை கேட்கறாங்கன்னு எதுவுமே சொல்ல முடியுதுங்க. 51st வந்து ஜிசிசி ஆஃப் இந்தியாவை கேட்கறாங்க. அதே மாதிரி கரண்ட் வந்து நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் பத்தி வந்து கேட்கறாங்க. ஸோ அதனால வந்து எதை கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால வந்து கரண்ட் அஃபேர் பத்தி வந்து பெருசா தெரியல, பட் மிச்சம் இருக்கிற டாபிக் எல்லாமே நீங்க வந்து ஃபண்டமெண்டல் டாபிக் ப்ரிப்பேர் பண்ணா மட்டும்தான் இந்த கொஸ்டின்ல நீங்க அட்டன் பண்ண முடியும். இது வந்து ஜென்ரல் அவேர்னஸ். அடுத்து பார்த்தா ரீசனிங். இது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க, ஹிந்தியில சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை அப்படியே நான் வந்து கன்வெர்ட் பண்ணிருக்கேன், இங்கிலீஷ் அண்ட் தமிழுக்குமே கன்வெர்ட் பண்ணிடுவேன். அதுல வந்து என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க. ரீசனிங்கை பொறுத்தளவுக்கு வந்து நம்மளுக்கு 35 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. என்ன பேட்டர்ன், எந்த ஏரியால இருந்து கொஸ்டின் கேட்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வச்சுக்கலாம், அப்பவுமே நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கொஸ்டின் மாடல்லாம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அதாவது ரேங்க் அண்ட் ஆர்டர்ல இருந்து வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மொத்தமா வந்து ஒரு கிளாஸ்ல வந்து இத்தனை பேர் இருக்காங்க, லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது வந்து இவர் இங்க இருக்காரு, ரைட்ல இருந்து பார்க்கும் இங்க இருக்காரு, மொத்தம் டோட்டலா எத்தனை பேர் இருப்பாங்க, அந்த பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து முதல் கொஸ்டின். அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் அதே மாதிரி பேட்டர்ன். மூணாவது பேட்டர்னா நம்பர் சீரிஸ். நம்பர் சீரிஸ் வந்து இதுல இருந்து மட்டுமே வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து லெட்டர் சீரிஸ், இதுவும் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து சில இமேஜை கொடுத்துட்டு அதுல என்னன்னா மிரர் இமேஜ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆர் எல்ஸ் வந்து நம்பரு ஆல்பபெட் இதெல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி, அதாவது மிக்ஸ் பண்ணி அது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மிரர் வச்சுட்டு இது எப்படி வரும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த பேட்டர்ல வந்து 5th கொஸ்டின். அடுத்து 6வது கொஸ்டின் பார்த்தோன்னா சிலாஜிசம். சிலாஜிசம் வந்து ஒரு 3 கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்து ஒரு முக்கியமான டைப் ஆஃப் கொஸ்டின் பார்த்தா 7வது கொஸ்டின் பாருங்களேன். அதாவது ஒரு சீரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சீரிஸ் கொடுத்துட்டு ஆடு நம்பர் வந்து எடுத்து சொல்லுவாங்க. இதுல இருக்கிற ஆடு நம்பர் எல்லாம் பார்க்கணும். அந்த ஆடு நம்பருக்கு முன்னாடி என்ன இருக்கணுமா, ஈவன் நம்பர் இருக்கணுமா, அந்த ஆட் நம்பருக்கு அடுத்த நம்பருமே வந்து ஆடா இருக்கணும். இந்த மாதிரி வந்து எத்தனை நம்பர் இருக்கு அந்த பேட்டர்ன்ல வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்த ரீசனிங்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்கான வந்து டைரக்ஷன் வச்சு வந்து கொஸ்டின்ஸ், டைரக்ஷன் வச்சு வந்து 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் வந்து நமக்கு டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும், பட் இருந்தாலும் வந்து இதுல இருந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்து இந்த ஆல்பபெட் சீரீஸ்ல இருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ், ஏன்னா 35 கொஸ்டின் கேட்கறதுனால வந்து நிறைய பேட்டர்ன் ஆஃப் இது வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருந்தது. அடுத்து வந்து நம்பர் சீரிஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ். அடுத்து வந்து டைரக்ஷன் பேஸ்ட் கொஸ்டின். அடுத்தும் பாத்தீங்க அப்படின்னு பார்த்தோன்னா டைரக்ஷன் பேஸ்ட் கொஸ்டின். நம்ம இங்க பார்த்த அந்த 13 கொஸ்டினுமே வந்து தனித்தனியா, அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 7 கொஸ்டினும் அடுத்து வந்து மிச்சம் இருக்கிற கொஸ்டின் மொத்தம் வந்து 13 கொஸ்டின். அந்த 13 கொஸ்டின் தமிழையும் கொடுத்தேன். ஜஸ்ட் வந்து ஒரு வாட்டி பாஸ் பண்ணிட்டு ரீட் பண்ணிக்கோங்க. இப்ப 13 கொஸ்டின் மிச்சம் ரிமைனிங் கொஸ்டின் எந்த மாதிரி கேட்டான்னு பாருங்களேன். ரீசனிங்ல அது கன்டினியூ பார்ட் பார்த்தோம்னா 14வது கொஸ்டின் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ற சொல்றது. இது வந்து நல்லாவே கேட்டிருந்தாங்க. ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபிகேஷன் வந்து எப்போதும் கேட்கறோம். இது வந்து என்னன்னா ரீசனிங்லயும் கேட்டிருந்தாங்க, அட் த சேம் டைம் வந்து மேத்தோட டாபிக் பாத்தீங்கன்னா அதுலயுமே வந்து சிம்பிளிஃபிகேஷன் ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. அடுத்து சிலாஜிசம் பேஸ்ட் வந்து கொஸ்டின். அடுத்து ஆட் ஒன் அவுட் சீரியஸ்ல வந்து 4 இது கொடுத்துட்டு அதுல வந்து 3 இது சேமா இருக்கும், 1 மட்டும் வந்து ஆடா இருக்கும், அதை வந்து கண்டுபிடிங்கன்னு கேட்பாங்க. இது ரிலேட்டடா ஒரு கொஸ்டின். அது சிம்பிள் வந்துன்னா ஒரு எல்சிஎம் பேஸ்ட் கொஸ்டின் இங்கேயுமே வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து ஒரு சீரிஸ், நான் சொன்ன மாதிரி சீரிஸை கொடுத்துட்டு அதுல வந்து ஈவன் நம்பர் ஆர் நம்பர் வச்சுட்டு பின்னாடி வந்து ஆட் நம்பர் ஃபாலோ ஆகணும், முன்னாடி வந்து ஒரு ஈவன் நம்பர் இருக்கணும், அந்த மாதிரி பேட்டர்ன் கொஸ்டின். இந்த மாதிரி பேட்டர்ன் தான் வந்து கான்செப்ட்ல கேட்கறனால நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்படி பேட்டர்ன் வந்துச்சுன்னா எப்படி நம்ம வந்து ஃபாஸ்டா வந்து ஆன்சர் பண்றது எல்லாத்தையும் நீங்க நோட் பண்ணிக்கங்க. இது வந்து ரீசனிங் பார்ட். அடுத்து வந்து மேத்லயுமே வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கொஸ்டின் எல்லாத்தையுமே நம்ம இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல கொடுத்துருக்கேன். அதுல கொஸ்டின் பார்த்தோம்னா மேத்தை பொறுத்தளவுக்குமே நம்மளுக்கு என்ன 35 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. 35 கொஸ்டின் கேட்கிற இடத்துல நம்மளால என்னன்னா டைம் இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20ல இருந்து வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணிடலாம், அந்த மாதிரி தான் இருந்தது. அப்ப மிச்ச கொஸ்டின்லாம் வந்து சால்வ் பண்ண முடியாதான்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா வந்து சால்வ் பண்ண முடியும். பட் டைம் வந்து பர்மிஷன், டைம் லிமிட் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். அதாவது நம்ம ஒரு 20 to 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னே டக்குன்னு வந்து 1 மினிட்குள்ள வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் தான் வந்து நான் சொல்றேன். அதை தாண்டிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியிருக்கும், அதெல்லாம் வந்து டைம் எடுக்கும்ல. ஸோ அந்த இதை வச்சு தான் வந்து நான் 20ல இருந்து 25 கொஸ்டின் எல்லாராலையும் வந்து ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ரெஃபரன்ஸ் வச்சு சொல்றேன், நீங்க கனெக்ட் பண்ணிக்கும்.
இப்ப கொஸ்டின் பாருங்களேன். முதல் கொஸ்டின் பார்த்தோம்னா பர்சன்டேஜ் வந்துன்னா பேஸ் வந்துன்னா ஒரு கொஸ்டின் எடுத்துக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்கன்னா, நம்பர் சிஸ்டத்துல ஒரு கொஸ்டின்ஸ் வந்துன்னா இந்த ரிமைண்டர் தியரம் அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின். அடுத்து வந்து ஆவரேஜ் பேஸ்ல வந்து ஒரு கொஸ்டின். ஆக்சுவலி அந்த இடத்துல ஜஸ்ட் என்ன இதுல அதாவது எந்த டாபிக்ல என்ன கொஸ்டின் கேக்குறாங்க அதை மட்டும் தான் சொல்றேன். இதை நான் சால்வ் பண்ணல, ஏன்னா சால்வ் பண்றது வந்து ஒரு யூஸ்மே கிடையாது. இதே கொஸ்டினை ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. பட் பேட்டர்ன் உங்களுக்கு வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ அதுக்காக தான் சொன்னேன். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இதுக்குமே இன்னும் எல்சிஎம்ல இருந்து ஒரு கொஸ்டின். அடுத்து வந்து ஸ்பீடு அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து டைம், இதுல இருந்து வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அது அந்த ரீசனிங்க சொன்ன மாதிரி வந்து மேத்லயுமே சிம்பிளிஃபிகேஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து 5 கொஸ்டின்ஸ்க்கு மேலேயே கேட்டிருந்தாங்க. நீங்க எதுக்கு சொல்றேன்னா 35 கொஸ்டின் பாக்குறீங்கன்னா டக்கு டக்குன்னு போங்க, ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் எங்க வச்சிருந்தாங்கன்னா 30ல இருந்து அந்த 35 கொஸ்டின் பாத்தீங்கன்னா அந்த இது கேட்க வச்சிருவாங்க. இப்ப நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பினா ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டே வருவாங்க. லாஸ்ட்ல வந்து பாக்குற கூட டைம் இருக்காது. அதுல ஈஸியான கொஸ்டின் இருக்கும்போது நீங்க வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். அப்ப என்ன மீனிங்னா நீங்க கொஸ்டின் வந்து ரேண்டமா வந்து என்னன்னா ஆன்சர் பண்ணும். ரேண்டம் மீன்ஸ் வந்து முதல் கொஸ்டின் தான் ஆரம்பிக்காம 20 கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல 35 கொஸ்டின் இருந்தா பேக் வருவாங்க. இந்த மாதிரி நீங்க பேட்டர்ன் வந்துடும். ஏதாவது கொஸ்டின் பார்க்கும்போது டக்குன்னு சால்வ் பண்ணும்போது அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டே வரணும். எதுக்கு டைம் எடுக்குதோ அதை ஹோல்ட் பண்ணணும். அதாவது ஹோல்ட் பண்ண மீன்ஸ் வந்து நீங்க ஆன்சர் பண்ண வேணும்னு சொல்ல, பட் ஆன்சர் பண்றதுக்கு நமக்கு டைம் கிடையாது. அதை நம்ம வந்து லேட்டரா வந்து டைம் வச்சுனா அப்போ வந்து பாத்துக்கலாம். அந்த மாதிரி மைண்ட் செட்டே வந்து கொஸ்டினை வந்து அப்ரோச் பண்ணுங்க. நீங்க கொடுத்த 7 கொஸ்டின் வந்து தமிழ்ல கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தோம். ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து அதிலேயே மிச்ச ரிமைனிங் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா காம்பவுண்ட் ரிலேட்டடா வந்து ஒரு கொஸ்டின். இதெல்லாம் என்னன்னா நார்மலா சால்வ் பண்ணலாம். இல்லையா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா இருக்கு, அதை அப்ளை பண்ணி கூட வந்து சால்வ் பண்ணிடலாம். அடுத்து டைம் அண்ட் ஒர்க்ல ரொம்பவே வந்து ஈஸியான கொஸ்டின்ஸா வந்து கேட்டிருந்தாங்க. ஒரு 2 கொஸ்டின்ஸ்க்கு மேலேயே வந்து டைம் அண்ட் ஒர்க் கேட்டிருந்தாங்க. அது சொன்ன மாதிரி வந்து ஸ்பீட் ட்ரெயின் அது ரிலேட்டடா ஒரு கொஸ்டின். இதெல்லாம் என்னன்னா ஸ்பீட் சிக்கல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இந்த ஃபார்முலாவை வந்து கரெக்டா அது ரிலேட்டிவ் ஸ்பீட் இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்றப்ப நீங்க எடுத்து வந்து ஆட் பண்ணி டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்து வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிலேட்டட் அந்த செல்லிங் பிரைஸ் காஸ்ட் பிரைஸ் இந்த பேட்டர்ல ஒரு கொஸ்டின். அதே மாதிரி ப்ராஃபிட் ரிலேட்டடா வந்து ஒரு கொஸ்டின். அதே மாதிரி வந்து அந்த டைம் அண்ட் ஒர்க்ல வந்து ஒரு கொஸ்டின். அடுத்து ஆவரேஜ் பேஸ்ட் கொஸ்டின். அடுத்து வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிலேட்டடான கொஸ்டின். இங்க கொடுத்த கொஸ்டின் அப்படியே வந்து நான் தமிழ்ல கொடுத்துறேன். ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு ரீட் பண்ணிக்கேன். என்ன டோட்டலா வந்து 13 கொஸ்டின். இன்னொரு வந்து 3 கொஸ்டின் 20 கொஸ்டின் தான் வந்து அந்த பையன் சென்ட் பண்ணாரு. பட் என்னன்னா பேட்டர்ன் அந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகுதுல, அதனால வந்து 35 கொஸ்டின் ஒரே இதுல. இப்ப நீங்க டைம் அண்ட் ஒர்க்ல 2 கொஸ்டின் கேக்குறாங்க, ப்ராஃபிட் லாஸ்ல 2 கொஸ்டின் கேட்கறனால ஓவராலா பார்க்கும்போது வந்து என்னன்னா ஒரு 20 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்துருது. இப்ப 14 கொஸ்டின் பாத்துறோம். மிச்ச இருக்கிற வந்து ஒரு 6 கொஸ்டின் மட்டும் பாக்கலாம். இதுல என்னன்னா மென்சுரேஷன் ரிலேட்டடா வந்து கொஸ்டின். மென்சுரேஷன்ல எது அப்படின்னு பார்த்தா கியூப்ல வந்து கேட்டிருக்காங்க. வால்யூம் ஆஃப் த கியூப். அப்ப என்ன ஃபார்முலா நீங்க வந்து என்னன்னா ஆல்ரெடி ஏதாவது நோட் பண்ணி வச்சிருந்தீங்க, அதாவது ரஃப் ஷீட்ல நீங்க நோட் பண்ணி டக்கு டக்குன்னு வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது ஆன்சர் வந்துடும். அடுத்து ஸ்பியர் ரிலேட்டடா வந்து ஒரு கொஸ்டின். அடுத்து வந்து என்னன்னா பர்சன்டேஜ்ல வந்து ஈஸியான கொஸ்டின் தான். ஒரு நம்பர் வந்துன்னா 50% இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப என்ன 150% தான் வந்து இந்த நம்பர். அப்ப 100% எவ்வளவுன்னு சொல்லிட்டு நீங்க பாக்ஸ் மெத்தட் சால்வ் பண்ணினா ஈஸியா கொண்டு வந்துடலாம். அடுத்து ட்ரெயின் பேஸ்ட் கொஸ்டின். அந்த ஸ்பீடு வந்து டிஸ்டன்ஸ் அதை பேஸ் பண்ணி கொஸ்டின். அடுத்து வந்து சக்சஸிவ் டிஸ்கவுண்ட். அப்ப என்ன ப்ராஃபிட் லாஸ்ல இருந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க. இங்க கொடுத்த 6 கொஸ்டின் அப்படின்னா வந்து தமிழ்லையும் கொடுத்துருக்கேன். இதுல இருந்து லேர்னிங் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலி என்ன ரீசனிங் பொறுத்தளவுக்கு நான் அந்த ஒரு 20 கொஸ்டின் சொன்னேன் பாத்தீங்களா, அதுல என்ன ஏரியா அதாவது டாபிக்ல வந்து என்ன மாதிரி டாபிக்ல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி மேத்தை பொறுத்தளவுக்கு வந்து ஸ்டாண்டர்டா வந்து எப்போதும் வந்து கேட்கிற கொஸ்டின்னா அதாவது வந்து ப்ராஃபிட் லாஸ் வந்து கேட்கிற கொஸ்டின், நம்பர் சிஸ்டத்துல இருந்து கேட்கிற கொஸ்டின், அதே மாதிரி வந்து டைம் அண்ட் ஒர்க்ல வந்து கேட்கிற கொஸ்டின், அதே மாதிரி வந்து பர்சன்டேஜ்ல வந்து கேட்கிற கொஸ்டின், மென்சுரேஷன்ல வந்து ஃபார்முலா பேஸ் வந்து கேட்கிற கொஸ்டின், அதே மாதிரி வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோசிஷன் அதுல இருந்து கேட்கறாங்க. அதே மாதிரி வந்து ஸ்பீடு டிஸ்டன்ஸ் அதுக்கு ரிலேட்டடா வந்து ஃபார்முலா அந்த பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் அது எல்லாத்தையுமே நீங்க லேர்ன் பண்ணணும். கொஸ்டின்ஸ் வந்து இதுக்குள்ளதான் கேட்க போறாங்க. கொஸ்டின் எப்படி கேட்கறாங்க அதை நான் கொடுக்கும்போது உங்களால வந்து ஓகே இதுதான் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண போல, இது ரிலேட்டடா இருக்க கொஸ்டின் எல்லாத்தையும் நான் பார்த்தேன் அப்படின்னு பார்த்தா நல்லாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் சொன்னதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.